ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் கண் நோய்க்கான மருத்துவம். கண் மங்கலான கண் சொல்லுவாங்க. இந்த கண் பார்வை எனக்கு குறைஞ்சிட்டே வருது, என் பார்வை வந்து சரி பண்ண முடியல, நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு சரியாகலன்னு சொல்லுவாங்க. இந்த கண் மங்கலான பார்வைன்னு சொல்லுவாங்க. அது வந்து மத்தியானத்திலேயே எனக்கு பார்வை மங்குது, என்ன கண்ணாடி போட்டாலும் முன்னாடி ஒரு திரை போட்டா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த திரை போட்டாம இருந்தாலும் கண் மங்களை சரி பண்ணக்கூடிய மருந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கண் மங்களை சரி பண்றதுக்கு முக்கியமான மருந்தா நம்ம வந்து தூதுவளை, மேலையும் கீழே முள் இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா கொடியிலிருந்து பிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அது கொடியிலிருந்து வளரக்கூடியது. இது வந்து தூதுவளை. இந்த தூதுவளையை வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். வேலி ஓரங்கள்ல இது முளைக்கக்கூடியது. எந்த இடத்துலையும் வீட்டுங்கள்லயே நம்ம வளர்க்கலாம். சாதாரண மண் தொட்டியில வச்சு வளர்க்கலாம். தூதுவளை வந்து ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது, சளியை அகற்றக்கூடியது. சளி மட்டும் இல்லை, உடலை காப்பாற்றக்கூடியது. நிறைய மருத்துவம் தூதுவளையிலிருந்து செய்யலாம். தூதுவளை இன்னைக்கு வந்து டானிக்கு செய்யறாங்க, தூதுவளையில முட்டாய் செய்யறாங்க, தூதுவளையில இருமலுக்கு மருந்து செய்யறாங்க, தூதுவளையில சளிக்கு மருந்து செய்யறாங்க. குரல் வளம் கூடணும்னா தூதுவளையை பயன்படுத்துறாங்க. குரல் நல்லா இருக்கணும்னா தொண்டையில வந்து அரைச்சி போட்டா குரல் வளம் கூடும். இந்த மாதிரி பல வகையா சொல்லிட்டு போகலாம். தூதுவளையை சாப்பிட சாப்பிட நம்மளுடைய குரல் வளம் கூடும். கண் பார்வை கூடுறதுக்கு இந்த தூதுவளையை தான் பயன்படுத்த போறோம். தூதுவளையை வந்து கண் பார்வைக்கு பயன்படுத்துறோம்னா, கண் பார்வை அதிகரிக்கணும்னா தூதுவளை கண்டிப்பா இதனுடைய தன்மை வந்து நமக்கு நிறைய அளவுக்கு நமக்கு மறைமுகமா வேலை செய்யும். சளிக்கு மட்டுமே சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சளி சரியானா கண் பார்வை கண்டிப்பா சரியாகும். சளி சரியாக கண் பார்வை கூடும். மங்கலான அந்த திரை சொல்லுவாங்க, கண்ணுக்கு முன்னாடி ஒரு புகை போற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அந்த புகை போற மாதிரி இருக்கிற கண்ணுக்கு வந்து சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்ல, கருவேப்பிலைன்னா இதை வந்து கருவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, இதை வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த கருவேப்பிலையை சாப்பிட கண் பார்வை அதிகரிக்கும். உடல்ல வந்து குளிர்ச்சி உண்டானாதான் கண் பார்வை அதிகமா நல்ல நிலையில இருக்கும். நீங்க பார்க்கலாம், அதிக அளவு மணல் பாங்கான இடத்துல இருக்கிறவங்க கண் வந்து உள்ள அந்த வெள்ளை விழிகள் வந்து நிறமே மாறி போயிருக்கும். தூசிகள் அதிகமா பட்டு, தூசிகளே இல்லாத இடத்துல அதிக அளவு குளிர்ச்சியாக உள்ள அந்த பனி பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த கண் வந்து வெள்ளை விழிகள் வெள்ளை விளையர்ன்னு இருக்கும், ஒரு தூசி கூட படாம இருக்கும். அதே போல இருக்கிற கண்களை வந்து சுத்தம் செய்யக்கூடியதான் இந்த கருவேப்பிலை. அப்படி இருந்தாலும் தூசி படிஞ்சிருந்தாலும் அந்த கண்ணில் உள்ள தூசிகளை வந்து வெளியேற்றக்கூடியது. அந்த புகை மண்டலத்தை வெளியேற்ற இந்த கருவேப்பிலையை வச்சு நம்ம வந்து நிறைய வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு காரணம் கண்ணை காப்பாத்துறதுக்கு தான். அது மட்டும் இல்லாம காஞ்ச மிளகாய் வத்தல்னு சொல்லுவோம். இந்த காஞ்ச மிளகாய் ஏன் பயன்படுத்துறோம்? மிளகாயை சாப்பிட்டா கண்ணில் கண்ணீர் தான் வரும். மிளகாய் அதிகம் காரம் கூடிச்சுன்னா கண்ணில் கண்ணீர் வருது. ஏன் கண்ணில் கண்ணீர் வருது? அந்த கண்ணை வந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாக்கு ருசிக்கும் போது கண்ணில் கண்ணீர் வருதுன்னா நாக்கினுடைய ருசி தாங்க முடியாம கண்ணில் வந்து சுத்தம் செஞ்சுட்டு வருது. இந்த கண்வலி வந்தவங்க நிறைய பேர் பார்க்கலாம். கண்வலி வந்து உடனே மருந்தை போட்டு அந்த கண்ணை வந்து சரியில்லாம அந்த உடனே சரியாக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்துல கண்ணுக்கு மருந்தை போடுவாங்க. கண்வலி வந்து இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் மருந்தே போடாம விட்டு கண்வலி நல்லா இருக்கு, நல்லா என்ன மீண்டும் அந்த கண்வலி வராது. இந்த கண்வலிக்கு மருந்து போட்டவங்களுக்கு மீண்டும் மறு வருஷம் வரத்தான் செய்யும். இது வருஷம் வரும். இது வர்றதை தடுத்துட்டோம்னா மண்டை மூளைக்குள்ள அழுக்குகள் போய் சேர்ந்து அது கட்டியா மாறிடும். அந்த கட்டிகள் மாறாம இருக்கிறது கண்வலி வந்தா கண்டிப்பா அதுக்கு மருந்து போட வேண்டாம். கண்கள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒளி. கண் இல்லைன்னா அந்த ஒளி இழந்தவனாக இருப்போம். அதனால கண்களை வந்து கண்டிப்பா பாதுகாக்கணும். அந்த கண்களை பாதுகாக்க இந்த மிளகாய் வத்தல நமக்கு ஒரு பயன்படும். ஏன்னா மிளகாய் காரம் தானே. காரம் வந்து கண்ணை கெடுக்கும், கண்ணையும் கொடுக்கும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அளவோட சாப்பிட்டாலும் அது அமிர்தமா தான் இருக்கும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா நஞ்சா மாறிடும். பாலை கூட நீங்க கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நாளுக்கு நல்லா இருப்பீங்க. ஒரே நாள்ல 3 லிட்டர் 4 லிட்டர் குடிச்சினா வகுத்தால ஓடி அதுவே வந்து நம்ம உயிருக்கு அபாயமாயிடும். அதே போலதான் ஒன்னொன்னும் மல்லி விதை, கொத்தமல்லி விதை, மற்றவங்க இதை வந்து தனியான்னு சொல்லுவோம். இந்த தனியா வந்து பயன்படுத்தும் போது இது வந்து உள் உறுப்புகளை சரி செய்யும், பித்தப்பையை சரி பண்ணும். பித்தப்பை சரியானாதான் கண் பார்வை கூடும். பித்தப்பை சரியில்லைன்னா கண் பார்வை கண்டிப்பா மங்களா தான் இருக்கும். பித்தப்பைக்கு வந்து சரியான ஒரு மருந்தா வந்து இந்த தனியா போய் சேருது. தனியான்னு சொல்றேன். இந்த கொத்தமல்லி விதை இது எல்லா இடங்கள்லயும் பயிரிடுறாங்க. தமிழகம் முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் பயிரிடுறாங்க. இது வறட்சி தாங்கி வளரக்கூடியது, பனியிலேயே விளையக்கூடியது. இதை வந்து ஒரு முறை விதைச்சி ஒரே ஒரு முறை மழை பெஞ்சா போதும் இது விளைஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை எடுத்து அடிச்சு அந்த தனியாவை பிரிச்சு எடுத்து விதையா வந்து நம்ம கொண்டு வந்துடுறாங்க. இதனுடைய செடிகளையும் நம்ம பயன்படுத்தலாம். கொத்தமல்லி தழை அதையும் பயன்படுத்தலாம், தனியா விதையும் பயன்படுத்தலாம். இதோட சேர்ந்து இஞ்சி வந்து உள் உறுப்புகளை சரி செய்யக்கூடியது. வயிற்றுல உள்ள அனைத்து பாகத்தையும் சரி செய்யும். வயிற்றுல வலி வந்ததும் நீங்க என்ன செய்வீங்க? கண்ணை தான் முடியும். வலி தாங்க முடியலன்னு கண்ணை இறுக்கி முடிக்கிறோம். ஏன்னா வயிற்று வலி சரியானா கண்ணை சரியாக்கும்.
வயிற்றுல உபாதை இருந்தால் கண் பார்வையை குறைக்கக்கூடியது. மலச்சிக்கல் இருக்கட்டும், கண் பார்வை கண்டிப்பா மங்கிரும். ஒருத்தருக்கு வந்து 27 நாள் மலம் கழிக்கவே இல்லை, நான் தான் போய் அவருக்கு வைத்தியம் பண்ண. 27 நாள்லாம் எப்படியா மனுஷன் உயிர் வாழ்ந்தீங்கன்னு தான் கேட்டேன். அவருக்கு பார்வை நான் இருக்கிறது தெரியுது தவிர எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த மருத்துவம் அவருக்கு செஞ்சா பயன் அளிக்காதுன்னு அந்த இனிமா கொடுக்கும் முறைன்னு இருக்கு. தன்னைத்தானே சுடுதண்ணியை வந்து வெதுவெதுன்னு வச்சு ஆசன வாயில ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை இது பண்ணி வயிறை சுத்தம் பண்ணதும் அவருக்கு வந்து வயிறு சுத்தமானது. அப்பவே கண் தெரிஞ்சிருச்சு. அவருக்கு வயசு என்னை விட ஒரு 30ல இருந்து 50 வயசு கூடுதலா இருப்பாரு. அவரு நமக்கு வணக்கம் போடுறாரு. இல்லைங்கய்யா, நீங்க வந்து நல்லதை சாப்பிடுங்க, பச்சை பழங்கள் சாப்பிடாதீங்க இரவு நேரத்துல. பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டா மலத்தை கட்டும், மலத்தை கட்டினா கண் பார்வை குறையும். மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தா கண் பார்வை 100 வயசானாலும் குறையாது. மலத்தை என்னைக்கு சீராக்குங்க. மலத்தை சீரா வெளியே போச்சுன்னா பாத்ரூம்குள்ள போனோமா வந்தோமான் இருக்கணும். போய் அங்க 1 மணி நேரம் தூங்குறவங்க எல்லாம் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பார்வை கெட்டுரும். ஏன்னா மலம் கழிக்க முடியாம இருந்தா கண்ணை தான் கெடுக்கும், கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும். அதோட சேர்ந்து நம்ம புளியை பயன்படுத்துறோம். புளியை வந்து ஏன் பயன்படுத்தணும்னா எல்லாத்தினுடைய சத்தும் இல்லாம தேவையில்லாத அழுக்குகள் நம்ம உடம்புல எங்கேயாவது இருந்தா அந்த அழுக்குகளை வந்து கரைக்கக்கூடியது. இந்த புளி போய் அந்த அழுக்குகளை கலைக்கும் பொழுது அந்த அழுக்குகள் கலைஞ்சாலே கண் பார்வை கூடும். புளி சேர்க்காம நம்ம இந்தியர்கள் யாருமே புளி சேர்க்காம உணவு தயாரிக்கிறதுல எல்லா உணவுலையும் எல்லா குழம்புலையும் சிறிதளவு புளி சேர்க்கிறாங்க. ஏன்னா அந்த குழம்பு கெடாம இருக்கவும் அந்த பொருள்கள் கெடாம இருக்கிறது புளியை சேர்க்கிறாங்க. அளவுக்கு அதிகமானா இந்த புளியே மோசமானது. புலி அதுக்கு பேரே புலின்னு வச்சிருக்காங்க. காட்டுல வாழ்ற புலி மனிதனை அடிக்கும், வீட்டுல இருக்கிற புலி மனிதனுடைய குடலை அரிக்கும். அதனால அளவோட எடுத்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே கெடுதி தான் செய்யும். நல்லதை செய்யணும்னா அளவு தான் தேவை. அளவு முறைகளோட சாப்பிடணும். இந்த கலவையை சாப்பிடும் பொழுது மங்கலான பார்வைன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்வை பார்க்கும் போதே இப்படி பார்ப்பாங்க. ஏன்னா எதிர்க்க இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது. இந்த கண் பார்வை மங்களை வந்து சரி செய்யக்கூடிய மருந்தை இப்ப நம்ம தயாரிக்க போறோம். அதுல ஒரு முக்கிய மருந்தா வந்து மல்லி விதை, கொத்தமல்லி விதை. இந்த கொத்தமல்லி விதையை நல்லெண்ணெயில வறுக்கணும். நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், நெய்யும் எடுத்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப நெய் இருக்கிறதுனா நாட்டு மாட்டு நெய் கிடைக்காததால நல்லெண்ணெயை பயன்படுத்துறோம். நல்லெண்ணெயை விட்டு எந்த எண்ணெயிலும் பயன்படுத்த வேண்டாம். நல்ல எண்ணெய்னா நல்லதை செய்யக்கூடியது. அதனாலதான் அதுக்கு பேர் நல்லெண்ணெய். எள்ளுல இருந்து எடுத்தாலும் அது நல்லதை செய்யறதால அதுக்கு பேர் நல்லெண்ணெய்ன்னு சொல்றோம். அந்த நல்லெண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தணும் அல்லது நெய்யில பயன்படுத்தணும். நெய்யை பயன்படுத்துறோமோ இல்லையோ நல்லெண்ணெய் கண்டிப்பா கிடைக்கும். நல்லெண்ணெயை வந்து கண்டிப்பா பயன்படுத்துங்க. நல்லெண்ணெயை பயன்படுத்தினாதான் நல்லது. நெய்யில பயன்படுத்தினா இன்னும் நல்லது. இந்த தனியான்ற இந்த கொத்தமல்லி விதையை வந்து முதல்ல லேசா வறுத்து எடுத்துக்கணும். இந்த விதை வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதை எங்கேயும் விளையக்கூடியது. நம்ம தமிழகம் முழுவதும் விளையும், இந்தியா முழுவதும் விளையக்கூடியது. இது அதிக அளவு கிடைக்கக்கூடியது. இதனுடைய விதைகளோ அல்லது இதனுடைய இலைகளோ தினந்தோறும் நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்கு. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப ஜாகிரதையா அதை வந்து சமையல்ல சேர்த்ததுக்கு காரணம் கண் பார்வையை அதிகரிக்கணும். கண் பார்வை அதிகரிக்கணும், கல்லீரல் நல்லா ஆகணும். நம்ம ஆளுங்க இன்னைக்கு குடிச்சு கல்லீரலே அழுகி போற லெவல் வந்துடுது. அதனால அவங்களுக்கு கண் பார்வை கெடுது. ஏன் அவங்க குடிக்கும் போது அந்த கல்லீரல்ல போய் அந்த குடிக்கிற அந்த குடியினுடைய மது போய் சேரும் பொழுது அதனுடைய மேல புண்ணாகும் போது போதையாகும் போது கண் பார்வை குறையும். கண் பார்வை குறைஞ்சது தடுமாற்றத்தோட நடப்பாங்க. தடுமாற்றம் சிறுமூளை பாதிச்சு தடுமாறுறது. ஆனா கண் பார்வை கெடுக்கிறது வந்து அந்த கல்லீரல் தான். அந்த கல்லீரல் கெடும்போது கண் பார்வை குறைவாகும். கண் பார்வை குறைஞ்சு போச்சு, எனக்கு வந்து மருந்து கொடுக்க வாங்கன்னுவாங்க. ஏன்னு கேட்டா இவ்வளவு நாள் குடிச்சிங்களே. ஆமா, இப்ப குடிச்சேன், இப்ப நாங்க குடிக்கலன்னு. இப்ப குடிச்சா மாதிரியே நினைச்சுக்கிட்டு நடங்க. இப்ப போதையில இருக்க மாதிரியே கண் பார்வை. அன்னைக்கு நல்லா இருக்கிற கண்ணை கெடுத்தவங்க இன்னைக்கு கெட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு கண்ணை நல்லா ஆக்குனது மீண்டும் குடிக்கிறவங்க. ஏன் அதே போதையில இருக்கிற மாதிரியே நடந்துட்டே இருங்களேன். ஏன்னு இல்லைங்கய்யா இப்ப நல்லா ஆக்கணும். அவங்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்து. இது குடியை நிறுத்தினாங்கன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பா வேலை செய்யும். கல்லீரல்ல போய் வேலை செய்யக்கூடியது. இது வந்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து கண்ணை பாதுகாக்கக்கூடியது. கருவேப்பிலை எங்கேயும் கிடைக்கக்கூடியது. மரமா வளரக்கூடியது. இந்தியா முழுவதும் வளரும். இது வந்து நல்ல வந்து ஒரு வாசமாகவும் இருக்கும். இதனுடைய துவையல் நம்ம சாப்பிட உள் உறுப்புகள் சரியாகும், கண் பார்வை அதிகரிக்கும். இந்த கருவேப்பிலையை சாப்பிடாதவங்க யாரும் கிடையாது. கருவேப்பிலை எல்லா குழம்புலையும் தாளிச்சிருவாங்க. எல்லா ஒரு பயிர்லையும் வந்து கருவேப்பிலையை சேர்க்காத உணவே கிடையாது. ஏன்னா எந்த வகையிலையாவது கருவுன்னா நம்ம உள் உறுப்புகள் சரியாகிறதுக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச முன் ஏற்பாடு நம்மளுடைய ஜாகிரதையான கண் வந்து எல்லாருக்கும் தேவையானது. அந்த கண்ணை சரி செய்யறதுக்கு இந்த கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்துறோம். கருவேப்பிலை தினந்தோறும் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. இதை யாரும் சாப்பிட்றதே கிடையாது. எடுத்து வெளியில போட்டுரும். கருவேப்பிலை எடுத்து வெளியில போட்டுரும். ஏன் போடுறோம்? அதை பொடியா நறுக்கி அதோட போட்டா அதை சேர்த்து சாப்பிட்றலாம்.
இன்னைக்கு போய் அந்த மாதிரி சாப்பிடாம அதை எடுத்து எடுத்து வெளியில போட்டாம சத்துக்கள் வெளியில போயிடுச்சுன்னா நம்ம உடம்புல இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவு சத்தே இல்லாத உணவு. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மூலிகைகள் வந்து இந்த கருவேப்பிலைக்கெல்லாம் மருந்து அடிக்க மாட்டாங்க. மருந்து அடிக்காத உணவுகள் வந்து நம்ம சேர்க்கணும். சேர்க்க சேர்க்க கண் பார்வை அதிகரிக்கும். தூதுவளை அப்படியே அந்த சிறு குச்சிகள் முள்ளு எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அதோட சேர்த்து நம்ம போட்டு அதையும் அந்த நல்லெண்ணெயில லேசா பொன் வறுவலாக வறுத்து எடுக்கணும். பொன் வறுவலாக வறுத்து எடுத்தாகணும். இதுல ஒரு மிளகா போட்டா போதும். இந்த இப்ப நம்ம போட்டிருக்க தூதுவளை வந்து ஒரு 20 கிராம் போட்டிருக்கோம். 20 கிராம் போட்டதுல ஒரு மிளகாய் போட்டால் போதும். இஞ்சி துண்டு வந்து இவ்வளவுதான் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு கிராம் அளவுக்கு தான் இருக்கும். இஞ்சியினுடைய தோலை நீக்கி இருக்கு. ஏன் தோலை நீக்கிறோம்னா இதுல அழுக்குகள் இருக்கும், அதுல கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகளோ அழுக்குகளோ இல்லாம இருக்க தோல் நீக்கிறோம். தோல் நீக்காம சாப்பிட்டா நஞ்சுன்னு சொல்றாங்க. நஞ்சு கிடையாது, நஞ்சு இல்ல. இதை சுக்கா காய போட்டு அப்படியே தான் சாப்பிடுறோம். நஞ்சுன்னு சொல்லி இதை ஒதுக்குறது கிடையாது. இதை சுத்தம் பண்றதுக்கு ஒரு செய்தி. ஏன்னா நம்ம ஆளுங்க சுத்தம் பண்றதே கிடையாது. அந்த சுத்தம் பண்ணட்டோன்றதுக்காக வேண்டி இந்த தோல் நஞ்சுனா அது உள்ள இருக்கிற அனைத்துமே நஞ்சா தான் இருக்கணும். எல்லாமே நஞ்சு கிடையாது. மேல உள்ள தோலை வந்து சுத்தம் செஞ்சா போதும். நல்லா தண்ணியில கழுவுனாலே போதுமானது. ஏன்னா கல்யாண வீட்டுல யாருமே தோலை உரிக்கிறதே கிடையாது. அப்படியே தூக்கி தான் போடுறாங்க. எந்த ஒரு தவறும் வராது. ஆனா தோல்ல வந்து மண்கள் அதிகமா இருக்கும். அந்த மண் இல்லாம இருக்கணும். அந்த மண் தான் நஞ்சா இருக்கும். அந்த மண் மேல உள்ள கிருமிகள் ஏதாவது இருக்கும், இல்ல மருந்து கலந்த கலவைகள் இருக்கும். அதுக்கு தான் சுத்தம் பண்ண சொல்றாங்க. அந்த சுத்தம் பண்ணிட்டு நல்லா சுத்தம் பண்ணி போட்டாலே போதுமானது. இந்த பொன் வறுவலா வறுத்தாச்சு. இப்ப நம்ம அரைச்சி எடுத்துருவோம். இதை நம்ம மங்கலான பார்வையை சரி செய்யக்கூடிய மருந்து இப்போ தயாரிச்சிருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 10 கிராமு, தூதுவளை ஒரு 10 கிராமு, இதில் மிளகாய் வத்தல் 1, அதோட சேர்ந்து புளி வந்து ஒரு ஒரு புளியினுடைய விதை அந்த எடுத்த இடத்துல இருக்க அளவு இருந்தால் போதும். இது வந்து ஒரு 1/2 கிராம் தான் இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். பனை வெல்லம் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி வந்து 1 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இஞ்சி வந்து இதில் பாதி எடுத்துக்கிட்டா போதும். இந்த கலவையை நம்ம நல்லா ஒன்றா அரைச்சி எடுத்து இப்போ வச்சுருக்கோம். இதை வந்து 48 நாள் சாப்பிடணும். 48 நாள் சாப்பிட்டா எவ்வளவு மோசமான கண் பார்வையும் மீண்டும் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மங்கலான பார்வைன்றதே இருக்காது. இந்த சாதாரணமாக நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் கண்ணாடி போடன்னா அந்த கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்காது. 48 நாளில் கண் பார்வையை வந்து ஒளி கூட்டக்கூடியது, கல்லீரலை வந்து சரி செய்யக்கூடியது. கல்லீரல் தான் வந்து சூரியன் சொல்றோம். சூரியன் மறைஞ்சிருந்தாதான் கண் பார்வை போயிடுன்றாங்க. அதனால காலையில சூரியன் எழுந்திரிச்சு நம்ம பார்க்கணும். சூரியனை வந்து குறைந்தது 5 நிமிடம் நேரா பார்த்தா போதும். ஒரு நாள் முழுவதும் பார்க்க வேண்டியது கிடையாது. 6 மணிலிருந்து ஒரு 8 மணிக்குள்ளார மட்டும்தான் பார்க்கணும். மத்தியான வெயில்ல பார்த்தா கண் பார்வை கெட்டு போயிடும். சூரியனுடைய ஒளி கதிர்கள் நேரா வந்து கண்ணுக்குள்ள பாயும்போது கண் பட்டை அடிக்காம இமைக்காம பார்க்கணும். சூரியனை இமைக்காமல் பார்த்தோம்னா கண்ணுக்குள்ள அந்த ஒளி போச்சுனாலே சூரியனுடைய ஒளி போகும்போது கண் பார்வை கூடும். கண் பார்வை கூட கூட நல்லா இருக்கும். இதை வந்து தினந்தோறும் காலை அல்லது மாலை 2 வேளையும் கூட எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து சட்னிக்கு பதிலோ துவையலுக்கு பதிலோ அளவு 1 ஸ்பூன் அளவு எடுத்தா போதும். குறைந்தது 10 கிராம் அளவுக்கு சாப்பிட்டா போதும். 10 கிராமுக்கு மேல வேண்டாம். இந்த அளவுக்கு சாப்பிடுங்க. நெய்யில இதை செஞ்சு வச்சிட்டோம்னா 48 நாள் கெடாது. 48 நாள் கெடாம இதையே வந்து நம்ம வச்சுக்கலாம். இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு ருசியா இருக்கும். நாக்குல வந்து ருசி இல்லாதவங்களுக்கு ருசியை கூட்டும். நாக்குல மட்டும் இல்ல கண் பார்வையில வந்து ஒளி வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து தூதுவளை துவையல்னு சொல்லுவாங்க. தூதுவளையில இதெல்லாம் சேர்த்தாதான் இது தூதுவளை துவையல். தூதுவளையை மட்டும் அரைச்சோம்னா அது இந்த அளவுக்கு பலன் கொடுக்காது. இதுக்கு சப்போர்ட் செய்யற, அதுக்கு வந்து எல்லாமே உதவி செய்யற மூலிகையான கருவேப்பிலை சேர்த்திருக்கோம். மிளகா வத்தலை சேர்க்கணும். ஏன்னா மிளகா வந்து காரம் தானேன்னு சொல்லக்கூடாது. ஒரே ஒரு மிளகா வத்தல் சேர்க்கணும். அந்த மிளகா வத்தலுக்கு ஈடா வந்து நம்ம வெல்லமும் சேர்த்துட்டோம். இஞ்சி சேர்த்திருக்கோம், கொத்தமல்லி விதை சேர்த்திருக்கோம், இதோட சேர்ந்து புளி சேர்த்திருக்கோம். இது எல்லாம் கலந்த கலவையை நம்ம சேர்க்க இதனுடைய முழு மருத்துவ பலனும் கிடைக்கும். புத்துணர்ச்சி கிடைக்கும். நாக்குல வந்து அதனுடைய சுவையை இப்ப சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு ருசியா இருக்கு. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும்போது 48 நாள் சாப்பிடும் பொழுது கண் பார்வை கண்டிப்பா ஒளி பிறக்கும். அந்த மங்கலான பார்வை குறைந்து நல்ல பார்வை கிடைக்கும். இந்த நல்ல பார்வை கிடைக்கிற எல்லாருக்கும் பார்வை வேணுன்ற அனைவரும் இதை செஞ்சிருக்கணும். இதை செஞ்சு சாப்பிட அவங்களுடைய கண் பார்வை ஒளி இருக்கும். அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கையின் ஒளியை கண்ணை பாதுகாக்கணும். கண்ணை பாதுகாக்க அனைவரும் இந்த மருந்தை தயாரித்து சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே முகம் வந்து பெரியவங்க முகம் மாதிரி இருக்கும். அது வந்து நரைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து வயசானவங்க முகம் போல இருக்கும். நல்ல கொஞ்சம் வயசு பையனாக இருப்பான். 3 வயசுலேருந்து 5 வயசு இருக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு கிழவனுக்கு இருக்கிற முகத்தினுடைய கலை தான் இருக்கும். குழந்தைக்கான கலை இருக்காது. முகத்தில் வந்து ஒரு
நல்ல ஒரு புத்துணர்ச்சியோ எதுவும் இருக்காது. எந்த நேரம் சோம்பி போயே இருப்பான். எந்த ஒரு இதுலயும் விருப்பம் இருக்காது. எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு தேறாது. அதுதான் ஒரு பெரிய இது. சாப்பாடு நெறைய சாப்பிடுவாங்க. ஆனா உடம்பு தேறாது. மெலிஞ்சுக்கிட்டே போவாங்க. முகம் பார்த்தீங்கன்னா, பள்ளம் விழுந்து போய் அசிங்கமா பார்க்கறதுக்கே ஏதோ குழந்தை ஏதோ ஒரு நோயில அவதிப்பட்டுருக்குன்னு இருக்குமே தவிர, அந்த குழந்தைய எந்த நோயின்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அதுக்கு பேரு நரைன்னு சொல்லுவோம். இல்லன்னா நரைன்னுவோம். வயசானவங்கள போல இருக்கும். தோற்றத்த உண்டு பண்ணும். அது 20 வயசு ஆனாலும் அந்த முகம் மாறாது. உடம்புல உள்ள தோல்ல உள்ள கிருமிகள் வந்து அவங்கள வந்து புத்துணர்ச்சி ஏற்படுத்த விடாது. தோல்ல உள்ள கிருமிகள் சுருங்கி கொண்டே இருக்கும். அவங்கள வந்து உடல் தேற விடாம வயித்துக்குள்ள அந்த கிருமிகள் உள்ளே இறங்கி முகப்பொலிவு இல்லாமல் ஆக்கிடும். அந்த பொலிவு வர்றதுக்காக குப்பைமேனி இலை. இந்த குப்பைமேனி இலை எங்கேயும் கிடைக்கும். குப்பையிலே கிடைக்கிறது தான். இது குப்பைமணின்னு சொல்லுவோம். குப்பைமேனின்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. இது குப்பையில கிடைக்கிறதால யாரும் எடுக்கிறது கிடையாது. இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது நேரடியா சாப்பிட்டா வாயில கொஞ்சம் கார்ப்புத்தன்மை இருக்கும். அது இல்லாம வாந்திக்கு வரா மாரி இருக்கும். சிலருக்கு மயக்கத்தை உண்டு பண்ணும். இந்த குப்பைமேனி. முருங்கை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முருங்கை எல்லா இதுக்குமே பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் தினந்தோறும் பயன்படுத்துகிறோம். இந்த முருங்கைக்கீரையும் இதில் பயன்படுத்தணும். ஏன்னா இது உடலில் மட்டும் இல்லை, தோலில் உள்ள அழுக்குகளையும் களையக்கூடியது. உடம்பு வந்து இறுக்கமாக வச்சு இளமையாக காட்டக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை தினந்தோறமோ அல்லது வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்றவங்களுக்கு உடம்பு இறுக்கமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதனால தான் முருங்கையை சாப்பிட்றாங்க. வேம்பு வேம்பு எல்லா இதுக்கும் வேம்பு சேர்க்கறதுல தவறே வராது. வேம்பு சேர்க்க சேர்க்க தோலினுடைய பளபளப்பு அதிகரிக்கும். இந்த மருந்து தயாரிக்கிற முறையை இப்போ பார்ப்போம். இதை வந்து தண்ணீர் சேர்த்துக்கிறணும். எந்த அளவுக்கு அந்த பையனுடைய அளவு பார்த்துக்கிறணும். 2 வயசு பையனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 50 கிராம் எல்லா இலையிலையும் எடுத்துக்கிறணும். குப்பைமேனி 50 கிராம், முருங்கை இலை 50 கிராம், வேப்பலை 50 கிராம், தண்ணி ஒரு 200 மில்லி சேர்த்துக்கிடலாம். இந்த தண்ணியை சேர்த்தாலே போதுமானது. இந்த தண்ணியை சேர்த்து இதில் இந்த இலைகளை எல்லாத்தையும் பறித்து அப்படியே போட்டு காய்ச்சணும். அது மட்டும் இல்லாது அன்னாச்சி பூ. அன்னாச்சி பூனா இது ஒரு பூ போட்டால் போதுமானது. இது அன்னாச்சி பூ நமது சமையலில் பயன்படுது. இது சமையலில் மட்டும் இல்லை, உடல் மேலே தேய்க்கும் போது உடலில் உள்ள கிருமிகளை கொல்லக்கூடியது. உள்ளுக்கு சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. வெளியில் இதை பூச்சி மருந்தாக தான் இப்போ பயன்படுத்த போகிறோம். இந்த பூச்சி மருந்துக்கு உடலில் உள்ள தோல் நிறத்தினுடைய அந்த சுருக்கத்தை எடுக்கும். உடம்புல உள்ள அந்த வலியை எடுக்கும். அவங்களுடைய முக தோற்றத்தை மாற்றும். ஏதோ ஒரு குறை இருக்குது, ஆனால் என்னான்னு தெரியல, என் பிள்ளைக்கு இப்படி தான் இருக்குது, நானும் என்னென்னமோ புஷ்டி மருந்து கொடுக்குறேன், எல்லா வகையான பழங்களையும் கொடுக்குறேன், ஆனால் குழந்தை வந்து நல்லா வர மாட்டுது, நிறையா சாப்பிடுது, என்ன சாப்பிட்டாலும் முகமோ கை காலுடைய தோள்கள்லாம் சுருங்கி இருக்கும். அவங்களுக்கு சுருங்கி இருக்கும். அந்த சுருக்கமெல்லாம் அது மாறவே மாறாது. எவ்வளோ சாப்பிட்டாலும் ரத்தம் அவ்வளோ சீக்கிரமாக உற்பத்தி ஆகாது. அவங்க மலம் கழிக்கும்போது அதிக துர்நாற்றம் இருக்கும். அதனால் அவங்க உடலில் உள்ள உபாதைகள் அதிகமாயிட்டே இருக்குமே தவிர குறையவே குறையாது. அதுக்கு இந்த மருந்து வந்து ஒரு நல்ல மருந்து. இந்த சின்ன குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தின அந்த குழந்தைங்க அப்போவே ஒரு 48 நாளில் சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அழகு அதிகமாகி வசீகர முகத்தை கொண்டு வரும். வசீகர முகம் வரணும்னா அந்த குழந்தை மட்டும் இல்லை, சில பெண்கள் எந்த நேரமும் முகத்தை சுரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் அது கிழத்தோற்றம் சொல்லுவாங்க. அது வந்து குமரி முகம் இல்லாது கிழவி முகம் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிழவி முகம் போல் இருந்தாலும் மறுபடியும் குமரி முகமாக மாற்றும் இந்த மருந்து. ஏன்னா அவங்களுடைய தோல் சுருக்கத்தை எடுக்கும். இந்த கஷாயத்தை உடம்பு முழுவதும் தேய்க்கணும். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இவ்வளவு சூடோட பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சூடு வெதுவெதுப்பாக இருக்கணும். இதை காலை நேரத்தில் கண்டிப்பாக தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் முகத்திலையும் உடம்பு முழுவதும் தேய்ச்சி வந்தாங்கன்னா அந்த தோலினுடைய அந்த சுருக்கம் வந்து மாறும். கடினத்தன்மையாக இருக்கிற அந்த சுருக்கங்கள் மாறும். பெண்களுக்கு முக சுருக்கம் இருக்கும். கிழட்டு முகம்னு சொல்லுவாங்க, வயதாகி விட்டதுன்னு சொல்லுவாங்க. சிலர் கல்யாணம் முடிக்காமல் இருக்கும்போது முக சுருக்கம் இருக்கும். அந்த சுருக்கத்தை முழுவதும் இது போக்கக்கூடியது. அந்த வசீகர முகம் வரணும்னா இந்த மருந்தை கண்டிப்பாக முகத்தில் போட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து முகத்தை மறுபடியும் பச்சை தண்ணி வச்சு
சுத்தம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த முகம் அழகா இருக்கும், தோல் சுருக்கம் மாறும். இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்தி உடல் அழகை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்.